1882 மார்ச் 24ஆம் தேதி மருத்துவர் ராபர்ட் கோச் காசநோயை ஏற்படுத்தும் பாக்டீரியாவை கண்டுபிடித்ததாக அறிவித்தார். அந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 24ஆம் தேதி உலக காசநோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதனையொட்டி நாகை ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் ஆம், காசநோயை ஒழிக்க நம்மால் முடியும் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. மருத்துவ நிபுணர்கள், ஊட்டச்சத்து நிபுணர்கள் கலந்து கொண்டு உணவு மற்றும் நடைமுறை வாழ்க்கை முறையில் காசநோயை கட்டுப்படுத்துவது குறித்தும் காசநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சை முறைகளையும் எடுத்துரைத்தனர். தொடர்ந்து காசநோயை ஒழிப்பதற்கான கையெழுத்து இயக்கம் தொடங்கி வைத்து விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் காசநோய் சிகிச்சையில் சிறப்பாக செயல்பட்ட மருத்துவர்களுக்கு சான்றிதழ் கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் காசநோய் தினத்தை முன்னிட்டு கல்லூரிகளில் நடைபெற்ற பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் கேடயம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் சரோஜினி, துணை இயக்குனர் முருகப்பன், இணை இயக்குனர் உமா, மாவட்ட சுகாதார அலுவலர் பிரதீப் கிருஷ்ணகுமார், மருத்துவ அலுவலர் உமா மகேஷர், துணை மருத்துவ அலுவலர் செந்தில்வேளன், மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள், செவிலியர்கள், பயிற்சி மருத்துவர்கள், செவிலியர் பயிற்சி மாணவிகள் கலந்து கொண்டனர். 2015ல இருக்கிறதோட ஒரு 80% இன்சிடென்ட்ஸை நம்ம குறைக்கணும். அதுதான் the goal was set in 2015 by UN. அதை வச்சு தான் நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாருன்னா 2030 நம்ம 2025 ஒரு 347 priority districts கிட்டத்தட்ட 33 ஸ்டேட்ஸ் யூடிஎஸ்ல இந்த ப்ரோக்ராம் லான்ச். சென்ட்ரல் டிபி டிவிஷன் சிடிடி இட்ஸ் கோஆர்டினேட்டட் எஃபர்ட்ஸ். அதே மாதிரி அவங்களோட ஆக்டிவ் கேசஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்பூட்டம் மைக்ரோஸ்கோபி அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அதோட அடுத்த வருஷம் தான் எல்இடி. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மெட்டல்ஸ் எல்லாம் பியூரிஃபை பண்ணி அதை மெடிசனாக மாற்றிருப்பாங்க. நம்ம அப்சர்வ் பண்ணுற அளவுக்குள்ள மெடிசன்ஸாக மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த ஷயகுலாந்தக சந்திரம், பவளப்பற்ப, பூர்ணச்சந்திரோதயம் இதெல்லாம் ஆக்டிவ். முழு புரிதலோடு காசநோய் குறித்த அச்சத்தை முழுமையாக போக்கிட பாடுபடுவேன் என்றும் மூட நம்பிக்கைகளை வேறறுப்பதிலும் காசநோயாளிகளை அரவணைத்து செல்வதிலும் மிகவும் விழிப்புணர்வுடன் செயல்படுவேன் என்றும் காசநோய் நான் என்னை முழுமையாக